வணக்கம் நேயர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். இது எல்லாருமே சொல்லி பழகுங்க. ரொம்ப நல்லது தான். ஸோ, கொஞ்ச நாளா நான் ஷார்ட்ஸா குடுத்துட்டு இருந்தேன். சரி, ஏன்னா இப்ப தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளோட இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதிவு போடலாம் சொல்லிட்டு சரின்ட்டு நேத்து கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எங்களோட ஒரு பெருமாள் கோயில்ல எப்படி வந்து திருத்தணி பக்கத்துல கனகம்மா சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து களி வெங்கடேஷ பெருமாள் ஒரு திருக்கோயில் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆஹ், அதிசயம்னா, இந்த கலிகாலத்துல நம்ம பெருமாள் வந்து வேண்டிக்கிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அந்த இடத்துல அது நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேர்ல திருமஞ்சனம் நம்ம கேட்குற நல்லா பண்ணி தராங்க. இப்போ நான் இதுதான் இங்க காமிச்சிருக்கேன். ஸோ அதோட வீடியோவும் இப்போ இதோட அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் தான் இதுதான் நேற்று ஷார்ட்ஸை போட்டிருந்தேன். சரி, ஒரு பெரிய பதிவா கொடுக்கலாம். சரி, சிங்கிளா போடுறத விட ரொம்ப நாள் ஆச்சு நானும் பதிவு கொடுத்து நம்ம இன்றொரு தகவல்ல. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். சரி, சனிக்கிழமை பெருமாளுக்கு என்னென்னலாம் விரதம் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது தொகுப்பா கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். இவர் தான் அந்த கலிவெங்கடேஷ பெருமாள் கனகம்ம சத்திரம் திருத்தணி போற வழியில இருக்காரு. சரி, இப்ப நம்ம பதிவுக்குள்ள போலாம். என்ன விரதம்? அதாவது பெருமாளுக்கு நம்ம விரதம்னு இருக்கணும். அதாவது முக்கியமா எல்லாமே விரதம் தாங்க. ஏகாதசி மாசம் மாசம் ஏகாதசி வரும். ஏகாதசி அதாவது விரதங்களிலேயே மிகவும் உயரிய விரதம்னா அது ஏகாதசி விரதம் தான். ஸோ ஏகாதசி விரதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான விரதம் கூட. ஏன்னா நம்ம முன்னாள் நைட்டும் அவ்வளோ சாப்பிட முடியாது, அடுத்த நாள் ஃபுல் டேவும் சாப்பிட முடியாது. அதுக்கு அடுத்த நாள் நம்ம இலை போட்டு சாமிக்கு வந்து இந்த கல்யாண விருந்து மாதிரி வச்சு சமையல் சாதம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம விரதத்தை பூர்த்தி பண்ணணும். இதை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு பல கதைகளும் உண்டு. ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் சொல்லிட்டு நிறைய கதைகள் இருக்கு. அதை நான் ஒரு தனிப்பதிவா தர்றேன். இப்போதைக்கு இதை பத்தி நான் சொல்றேன். நம்மளோட இப்ப பதிவுல பாத்தீங்கன்னா என்ன விரத முறைகள் நம்ம இருக்கலாம். அதனால சரி, எனக்கு தெரிஞ்ச விரதம்லாம் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விரதம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் முதல்ல சொன்னதுதான். விரதங்கள்லயே மிகவும் உயரிய விரதம் எதுன்னு பார்த்தா அது வந்து ஏகாதசி விரதம் தான். அதனால வந்து அது கடைபிடிச்சா நல்ல விஷயம். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன கடைப்பிடிப்பேன்னா, ஏகாதசி கடைப்பிடிப்பேன். ஆனா மாசம் மாசம் கடைப்பிடிக்க மாட்டேன். வருஷத்துல ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி வரும் பார்த்தீங்களா? மிகப்பெரிய ஏகாதசி. அதுதான் பெரிய ஏகாதசி. அந்த விரதத்தை தான் நான் இருப்பேன். அது சொன்ன மாதிரி தான். முன்னாள் நைட்டில் லைட்டாக பழம் பால் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் தலை குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து தலை குளிச்சுட்டு கோயிலெலாம் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல் டே உபவாசம் இருப்பேன். அன்னைக்கு எனக்கு 1008 நாமாவளி இருக்கு. அப்புறம் பெருமாளோட 108 நாமாவளிகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம். முக்கியமா விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப நல்லது. நானா இது வரைக்கும் நான் படிச்சது இல்ல. படிக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அதெல்லாம் ஆக்சுவலா பார்த்தோம்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் தமிழ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா ஒரிஜினல் வெர்ஷனை படிக்கணும். தப்பில்லாம படிக்கணும். அதுக்கு உண்டான பலன் எப்பவுமே இருக்கும். என்ன இருந்தாலும் இப்போ நம்ம எல்லா எல்லா கோயிலுக்கும் போறோம். எல்லா கோயிலும் சாமி இருக்காங்க. ஆனா நம்ம என்ன நினைப்போம்? பழங்காலத்து கோயிலுக்கு நம்ம போக விருப்பப்படுவோம். ஏன்? அந்த பழங்காலத்து கோயில்ல பாத்தீங்கன்னா பல மாமுனிகள், சித்தர்கள், ரிஷிகள்லாம் பாதம் பட்டிருக்கும் அந்த கோயில்ல. அவங்களே அந்த மூலவர்ல இருக்கிற மூலவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிலாம் அந்த இடத்துக்கு பாட்டு பாடியிருப்பாங்க. அது பாடல் பெற்ற ஸ்தலமா இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதுக்கு உண்டான வைப்ரேஷன் தனி. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், அந்த பழங்காலத்து கோயில் என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம போவோம். இது இயல்பு. அதுக்காக நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்க கோயில் போகக்கூடாதுல்ல, போகலாம். அதுவும் நான் போவேன். இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம இடத்துல ஏதாவது பழங்காலத்து கோயில் இருக்குன்னா அதையும் பார்ப்பேன். அதை முடிச்சுட்டு நம்ம இந்த கோயிலும் பார்ப்பேன். இதுதான் இன்னைக்கு நான் பண்றது. ஸோ ஏகாதசி விரதம் வந்து இப்படி என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து நான் வருஷத்துல ஒரு நாள் இருக்கிறது. மற்ற நாள்ல
பெருமாளுக்கு உண்டான திதிகள் நட்சத்திரங்கள்லாம் வரும்போது நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் நாங்க. ஏன்னா அது நாம ஃபாஸ்டிங் இருக்கிறோமோ இல்லையோ, பெருமாளுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த நாள்ல நம்ம நான்வெஜ் எடுத்துக்காம நார்மலா ஃபுட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். ஆராதனை பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், வரலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த விரதம் இருந்தாலும், பெருமாள்னு இல்லை, எந்த விரதம் இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட கோயில் கம்பல்சரி போனாங்க. அது ஒரு பழக்கமா வச்சுக்குங்க. காலையில போறீங்களா, ஈவினிங் இல்லை, 2 வேளை பண்றீங்களா நல்லது. எதுவுமே அதுக்குண்டானதை தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருங்க. அப்போ அதுக்குண்டான பலன் நம்ம கண்டிப்பா கிடைக்கும். நான் ஏன்னா இருந்திருக்கேன், அதனால சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஒரு 8 வருஷமா சனிக்கிழமை விரதம் இருக்கேன். இப்போ 2வது ஏகாதசி முடிச்சுட்டேன். இப்போ சனிக்கிழமை விரதம் என் பையனுக்காக இருந்தேன். ஆனா அது நான் என்ன வேணும்னோ அது நடந்துச்சு. அதனால அது ஸ்டில் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சனிக்கிழமை விரதம் எப்பவும் தலை குளிச்சிடுவேன். எப்போ விரதம்னாலும் தலை குளிச்சிடுவேன். காலையிலே கோயிலுக்கு போயிடுவேன். கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, இன்னைக்கு காலையில போன கோயில் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துலேயே பிஜி பக்கத்துலேயே வந்து பெருமாள் கோயில் நல்லா சூப்பரா இருக்கும். அந்த பெருமாள் கோயில் அம்சமா இருக்கும். அது ஒரு 100 இயர்ஸோ 300 இயர்ஸோ இருக்குன்னாங்க. ஆனா நல்லா இருக்கும். அந்த கோயில் போனாலே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு போயிட்டு வந்தேன். ஆஹ் காலையிலே போயிட்டு வந்துட்டேன். சரி இருந்தாலும் வீட்டு பக்கத்துல சரி பழங்காலத்து கோயில் போலாம் பெங்களூர்லன்னு யோசிச்சு பார்த்தப்ப தான், சரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மரி திருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாமே அது போயிட்டு வந்திருக்கேன். அது அதுக்கு உண்டான ஒரு தனி பதிவு தரேன். ஏன்னா அந்த மரி திருப்பதின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 6 அடி ஃப்ளோருங்க. மொத்தம் 6 அடி அந்த பில்டிங்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அழகா கிருஷ்ணரோட அந்த தசாவதத்தை அழகா சிற்பமா அதுல ஒரு பார்ட் நான் இதுலயும் கொடுத்துருக்கேன். இந்த போட்டோஸ் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் அதுதான். அழகா அதாவது இந்த இவரு வசுதேவர் வந்து கண்ணனை வந்து கடத்தி, சாரி, கண்ணனை வந்து அந்த சிறையில இருந்து எடுத்துட்டு வந்து அவரை நந்தகோபுரத்தை சேர்ப்பார் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு மொத்த தசாவதாரமும் அதுல அழகா சிற்பமா செதுக்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதை நான் தனி வீடியோ எடுத்திருக்கேன். நான் அதை அழகா போடுறேன். அப்பதான் உங்களுக்கு அது கொஞ்சம் பார்க்க எல்லாருக்கும் பார்த்தது வந்து பார்த்த மாதிரி திருப்தி இருக்கும். சரி, நான் கூட எதுக்கு நான் எல்லாம் பிசிக்கலா பார்க்கறத போடுறேன்னா, மக்களாகிய நீங்கள் சில இடத்துக்கு போக முடியாம கஷ்டப்பட்டிருக்கலாம். இல்ல இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா போகாம இருப்பீங்க. நான் போடுற பதிவுல மேபி அந்த கோயில் இருந்து அது உங்களுக்கு பார்த்த ஒரு திருப்தியை தருன்றதே எனக்கு பெரிய விஷயம், சந்தோஷம். அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிசிக்கலா கோயில் போயிட்டு அதை வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன். நிறைய பேர் இங்க பெங்களூர்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த இடத்துக்கு போனோம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா போக முடியாம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால தான் சரி நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடலாம். அதை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கும் போகலனாலும்ன்ட்டு. என்ன மூலவர் எடுக்க முடியாது, மூலவர் பார்க்கறதுக்கு நம்ம கோயில் வந்து தான் ஆகணும். எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கலாம். ஸோ இப்போ வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை விரதம், மாசம் மாசம் வர ஏகாதசி. அதாவது விரதங்கள்ல 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பெருமாளுக்கு இருக்கிறதுன்னு சொல்றது. இதை தவிர நிறைய இருக்கு, பெருமாளுக்கு இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனா நம்ம என்ன சொல்றது, இப்ப நான் வீட்டுல ஒர்க் ஃப்ரம் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா இப்ப ஒர்க்குன்னு வரும்போது நம்மளால அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியறது இல்ல. இப்ப நான் வீட்டுல இருந்தேன்னா ரொம்ப முறையா நான் வந்து கும்பிடுவேன் சாமி. காலையிலேயே வந்து வீட்டெல்லாம் இது பண்ணிட்டு கோலம் போட்டு, அதுக்கு ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு தூப தீபம் காமிச்சு ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவேன். எனக்கு அதுல ஒரு திருப்தி இருக்கும் எப்பவுமே. பட் இப்ப நம்ம வெளியில வந்துடுறோம்னா அந்த அளவுக்கு விளக்கு ஏத்துவோம், வீட்டுல கோயிலுக்கு போய் விளக்கு ஏத்துவோம். இப்ப விளக்குலாம் ஏத்த முடியறதில்ல. வெளியில வந்துட்டோம்னா மனசால நம்ம மனசுக்குள்ளேயே விளக்கு ஏத்துனோமா, சாமிப்பா நீங்க இங்க என் கண்ணு முன்னாடி தான் இருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி மனசார வேணும். பட் மனசார வேணாலும் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருங்க. ந- முக்கியம் என்னன்னா நம்ம அதை நம்பணும். அதை நம்பி மனசார செய்யணும். இதுதான் வந்து அங்க இம்பார்ட்டன்ட். அது இருந்துட்டா கடவுள் நம்ம கிட்ட எதையுமே கேட்க மாட்டாருங்க. அது உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால நீங்களும் வந்து விரதம் இருங்க. நல்லபடியா வந்து ஏதாவது வேண்டிக்குங்க. ஒன்று வேண்டுதல் வைங்க. அது முடிஞ்ச உடனே அது நன்றி தெரிவிக்கும் போதும் அதை முடிஞ்சா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல முடியல, அதை வந்து இது பண்ணிக்கிறதுனால நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. பட் எனக்கு நடந்ததுங்கிறனால தான் நான் இருந்தாலும் அது நன்றி பாராட்டு விதமா அதை வந்து சுவாமிக்கு வந்து
ஸ்டில் நான் 8 வருஷமா சனிக்கிழமை விரதம் இருக்கேன். சனிக்கிழமைனா நான் காலையில ஒரு வேளை தாங்க சாப்பிடுவேன். அ சா காலையில சாப்பிட மாட்டேன் ஒரு பொழுது. மதியம் சாப்பிடுவேன், நைட் சாப்பிடுவேன். இதுதான் நான் ஃபாலோ பண்றது. ஆனா வைகுண்ட ஏகாதசி ஃபுல்லா பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.